ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மத்திய அரசு முறையாக தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை எனில் போராட்டங்கள் தொடரும் என திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நகைக்கடன் விதிமுறைகளில் ரிசர்வ் வங்கி செய்துள்ள மாற்றங்கள் விவசாயிகளை பெரிதும் பாதிக்கும் என கூறினார். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து 11 வருஷத்தில் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர எந்த நன்மையும் செஞ்சது மாதிரி எனக்கு தெரியலை. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஏடிஎம்முக்கு 24 ரூபாய் கூட்டினதை நீங்கள் பெருசாக சொல்லி வர்றீங்க. விவசாயிகள் நகைக்கடன் வைப்பாங்க. வச்சா வருஷத்தில் ஒரு நாள் திருப்பினாத திருப்பும்போது வட்டியை மட்டும் கட்டிட்டு முதல்ல வந்து அசலாக இது பண்ணி அடுத்த ஆண்டு வரைக்கும் அதை கொண்டு போகலாம். அப்படி இருந்த சிஸ்டத்தை இப்போ மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி ஒன்றிய அரசு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக வட்டியை மட்டும் கட்டினா பத்தாது, முதலையும் சேர்த்து கட்டினா தான் நகை கடன் தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு கடுமையான சட்டத்தை போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த விவசாயிகள் இந்தியா முழுக்க பாதிக்கப்படுறாங்க. இந்த கடுமையான சட்டத்தின் நோக்கம் உங்கள்கிட்ட நிதிநிலை சரியில்லைன்றதை காட்டுறதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இதை பாராளுமன்றத்திலையும் பேசுவோம், ஏடிஎம்மில் 24 ரூபா கூட்டினதையும் பேசுவோம். இதற்கு உண்டான வழிவகை என்னன்றதை மத்தியில் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு விளக்கணும். 6 மாதத்துக்கு வர வேண்டிய பணம், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் இன்னும் கொடுக்கல. 6 மாதமாக சம்பளம் இல்லாமல் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை நியாயமாக கேட்குறோம், கொடுக்க மறுக்குது மத்திய அரசு. இதை கண்டித்து தான் தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி நேற்று தமிழ்நாடு முழுக்க யூனியனுக்கு 2 இடங்களில் ஆயிரக்கணக்கான இடங்களில் ஒன்றிய அரசை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம். மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கலன்றதை பாமர மக்கள் நேற்று தான் புரிஞ்சுருக்காங்க. இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடரும். கல்விக்கு உண்டான நிதி, ட்ரெயினுக்கு உண்டான நிதி, மெட்ரோவுக்கு உண்டான நிதி போன்ற நிதிகளை முறையாக எங்களுக்கு வழங்கணுன்றதான் தமிழ்நாடு முதல்வருடைய நோக்கம். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம்.